அனைவருக்கும் மாலை வணக்கம். அடுத்ததாக ரிஷப லக்னம் அல்லது ராசியில் பிறந்தவர்கள் எந்தெந்த கோயிலுக்கு போனால் நன்மைகள் நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம். முதல் கோயில்னு எடுத்துக்கிட்டால் திருவிடைமருதூர் மகாலிங்கேஸ்வரர் வழிபாடு. இது பிரம்மகத்தி தோஷத்தை நீக்கக்கூடியது. குரு சனி சேர்க்கை உள்ளவர்களும் போய் பார்க்கலாம். காளையார் கோயிலில் கோபுரம், அது சிறப்பு தரிசனமாக உங்களுக்கு இருக்கும். நந்தீஸ்வரர் மேலே சிவன் அமர்ந்திருக்கும் தலம் பார்க்கலாம். தெய்வ சங்கல்பம் வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும். அதே போல் ஒரு விஷயம் தொடங்கும் போது பால் அபிஷேகம் செய்துவிட்டு தொடங்கினா அந்த விஷயம் உங்களுக்கு வெற்றி அடையும். கிருஷ்ணர் வழிபாடு உங்களுக்கு சிறந்தது. அதே மாதிரி நீர் உணவு தானம், ஒரு தானம் பண்ணுறீங்க அப்படின்னா உணவு தானம் பண்ணும்போது நீரும் சேர்த்து தானம் பண்ணால் உங்களுடைய ராசி நட்சத்திரத்துக்கும் லக்னத்துக்கும் உகந்தது. அதே போல் பிரதோஷ வழிபாடு மிக மிக முக்கியமாக உங்களுக்கு வெற்றி தரும். நன்றி, வணக்கம். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட், சப்போர்ட் பண்ணுங்கள். வணக்கம்.